மெய்வழி பிரிவாசி அனந்தகுமார் சாலை ஐயப்பன் அவர்களை முக்கிய பேருரை ஆற்ற அழைக்கிறோம். அவர் எந்திரிக்கிறார். நேரம் எவ்வளவு நேரம்? அளவிலா வெகு காலம் இப்பூமியில் அளவிலா வெகு காலம் இப்பூமியில் பழமையான புராதன பூர்வீகர் நிழற் போலும் பிரியாதனை ஆண்டவர் நிழற் போலும் பிரியாதனை ஆண்டவர் தலையிலன் குரு தாழ்வாழி வாழியே கும்பகோணம் மெய்மத வேத பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி தெய்வத்தை சார்ந்து அவர்களுடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி அடைந்து அந்த முக்தி பேறு வேண்டும் என்ற சீரிய நோக்கத்துடன் இன்றைய தினம் இங்கே குழுமியிருக்கும் மெய்வழிகுல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பகோணத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது, உலகம் பூரா தெரியும். 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மகாமகம் நடக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு என்ன விசேஷம்னா 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நாங்கள் வரோம். இதுதான் மகாமகம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஜில்பியை கேட்டுக்கிட்டே இருப்பேன், என்னையா கூப்பிட மாட்டேங்கிறீங்களே, எல்லா ஊருக்கும் போகிறோம், பக்கத்துலேயே இருக்குது. ஷார்ட்டாக சொல்கிறேன், ஜில் பிகார் அலின்னு நீட்டாக இருக்குது, ஜில்பி நகர் ஈஸியாக இருக்குது. அப்போது இந்த கும்பகோணம் சபை ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அனந்தர்களோ சந்ததியோ யாரும் இங்கே வழிநடத்தலை. ஆனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவங்களோட இணையணுங்கிற அந்த பேராற்றல் மிக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் தெய்வம் தான் வழிகாட்டுறாங்க. இதுக்கு வழிகாட்டி யாரு? தெய்வம். அவர் செல்வராஜன் சொன்னார் இல்லையா, ஒரு 4 பேர் தான் இருந்தோம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் மோகன்ராம் அண்ணா முன்னாடியே எங்களுக்கு தெரியும், அவர் பேனா வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார், ஸ்டேஷ்னரி. சத்தியமூர்த்திக்கு அவர் நண்பர், அது மூலயமா நமக்கும் நண்பர் ஆனார். அப்புறம் மெய்வழியில் ஈடுபாடு இருக்கும்போது நெருங்கிய தொடர்புகள் நிறைய வணக்கத்துலலாம் அவர் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போது அந்த 4 பேர் தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. வந்த வரைக்கும் வராதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். இதில் என்னுடைய சிறப்பை இப்போ யூடியூப்பில் பார்ப்பாங்க. இப்போ ஆர்வம் அடுத்த சபை இன்னும் கூடும். அப்போ நாங்கள் வரமாட்டோம், இன்னொரு 3 வருஷம் ஆகும். அப்படி தானே? ஆமாம். ஏன் அப்படின்னா காலம் இல்லை. இப்போ ஆரம்பிச்சது இந்த கும்பகோணம் சபையில் தான். நாங்கள் வெளியே போய் பேசணும்னு ஆரம்பித்தோம். கும்பத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது இல்லையா? என்ன அது சிறப்பு அப்படின்னா, ஆதிமான்மயத்தில் கும்பத்தோட சிறப்பை தெய்வம் குறிப்பிடுறாங்க. ஒரு வண்டி சக்கரத்தை உபமானமாக கொடுத்து அந்த ஆரக்கால கும்பத்தோடு இணைச்சி வட்டைய போட்டு ஆண்ட குருவன்னு மயப்பட்டாவில் இணைச்சி வச்சாதான் அந்த சக்கரம் ஒழுங்காக ஓடும்.
அந்த ஆண்டவருவனுடைய அயப்பட்டா இல்லாம தன்னறிவுல சாஞ்சி போனான்னா அந்த வண்டி சக்கரை எப்படி உடைஞ்சு தீக்கிரை ஆகுதோ அதுபோல இவன் வீணா போயிடுவான். அப்போ ஆசான் என்னும் கும்பத்துக்கு நேரா இவன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு அந்த வண்டி சக்கரம் மூலியமா தெய்வம் நமக்கு விலகி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க அப்படிலாம் நமக்கு பேசி பேசி பேசரும் பெரும்பொருளை கரெக்டா இருக்கு. ஏன் அது நான் பார்த்துக்கிறேன், அவரே எழுப்புற. பேசரும் பெரும்பொருளை பேசரும் வாசகம் கொண்டு பேசி 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 அளிக்கின்ற பெருமான் 5049 பேர். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பேசியிருப்பாங்கல்ல, வந்தவங்களுடைய நினைவை பார்த்து ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களை பார்த்து அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா. என்னத்துக்கு வித்து? அந்நாட்டினருக்குரிய வித்து. கடைசியில வணக்கம் பண்ணும்போது சொல்ல போறோமே, என்ன சொல்ல போறோம்? வித்தெடுக்க வந்த அரசே போற்றி, அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி அந்நாட்டினருக்குரிய வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா. ஆனால் அங்கே அந்த நித்திய தேகத்திலே இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. தாயுள்ளம்னா தாயின் மிக்காங்கருணை தனிக்கலா நீதியர். என்ன தப்பு பண்ணாலும் இப்போதைக்கு மன்னிச்சு 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 மறுபடியும் தன்னகத்தே சேர்த்துக்கிறாங்க. ஆனா அந்த நீதி எல்லையில அந்த மீசான் தராசு கோஜா நபியும் தான் மீசான் தராசு இருக்கு, அங்க உட்காந்துட்டாங்கன்னா நீதியை தவிர வேற எதுவுமே தெரியாது. நீதியை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. இவர் நம்ம வேலை பார்த்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அதெல்லாம் கிடையாது. உனக்கு இட்ட கட்டளை என்ன, அதன்படி நீ நடந்தையா, அது மட்டும்தான் அங்க கணக்கு ஓடும். அதனாலதான் சுரஷ்ட நாயகன் தீர்க்க தரிசனத்துல எழுதுறாரு, அவரவர் செய்யும் நன்மை தீமைகளை வகுமான் என்னும் தெய்வம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்க ஜீவப்பதிவேட்டில் நான் செய்யற தப்பு நன்மை தீமைகளை என்னுடைய ஜீவப்பதிவேட்டில் வகுமான் என்னும் தெய்வம் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. எவனொருவன் தான் செய்கின்ற தவறை எண்ணி வருந்தி கண்ணீர் சிந்துவானேயாகில் அந்த தவறு கணக்கில் இருந்து அடிபட்டு போகும் அப்படின்னு சுரட்ச நாயகன் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. அப்போ இந்த தாயுள்ளத்தின் செயலை காண முடியாது. சர்வமும் நீதி கோட்டில் மாறி சத்தியம் ஒன்றே நிலைசாயா கூர்கொண்டு அரசு ஓச்சி நிற்கும் நீ காணும் இந்த தயாமூல தர்மதேகம் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வாக்கியத்துல அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி அந்நாட்டினருக்கு வித்தெடுக்கும் அருளாட்சியை நடத்துகிறோம் அல்லவா. அப்ப இன்னைக்கு நாம் பேச போறது என்னன்னா நித்திய வித்து. நித்திய வித்து யுக வித்துன்னு சொல்லி சிவகாசி சபையில பேசணும். அதனுடைய தொடர்ச்சி தான் ஆண்டவங்க வாக்கியம். வான்மதி குரல்ல 122வது வாக்கியத்துல மனிதன் நித்திய வித்து. அது எப்படி அதை மாத்துறாங்க அப்படிங்கிறத தான் நாம அந்த வாக்கியத்தில் நம்ம கொடுக்குறாங்க தெய்வம். அதை நம்ம பார்த்தோம்னா அந்த வித்தை சொத்தையாக்காம வீணாக்காம வச்சுக்கிறதுக்கு உண்டான உபாயம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர்கள் பரிசுத்த ஜீவ பிரயாணம் ஆனவர்கள் மண்ணில் அடக்கம் செய்கிறோமே, அங்கு என்ன நிகழ்கிறது என்று தெரியுமா? இப்போ மோகன்ராமண்ணா 40ஆம் நாள் முடிச்சுட்டு வந்தீங்க, அவர் ஜீவப்பிரயாணம் பண்ணாரு, அவர் மண்மறைவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆவாருன்றது நமக்கு தெரியுமா? ஆனா தெய்வத்துக்கு தெரியும். பரிசுத்த ஜீவ பிரயாணம் ஆனவர்கள் மண்ணில் அடக்கம் செய்கின்றோமே,
அங்கு என்ன நிகழ்கிறது என்று தெரியுமா? ஒரு உமானத்துக்கு சொல்றாங்க. பொன்னரங்க ஆலய முன்முகப்பில் இருக்கும் ஆலமரத்தை சுட்டிக்காட்டி, ஒரு ஆலமரத்தின் வித்தை இம்மண்ணில் நாம் ஊனினோம், இதோ மலர்ந்து பணர்விட்டு எழுந்து பெரிய மரமாகி நிழல் தருகிறது. பாக்குறோமா இல்லையா? நிறைய இருந்தது. இப்ப இந்த பக்கம் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. அந்த உள்ள மணிகுண்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய விருட்சம் இருந்தது, அதெல்லாம் வெட்டிட்டு அதனுடைய ஒரு வாதம் மட்டும் இப்ப துளுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ கசகச அளவுடைய ஒரு விதைக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு நிழல் தரக்கூடிய ஆலமரத்தை இறைவன் வைத்து படைத்திருக்கிறார். அதை நாம நினைச்சு பார்த்தோம்னா சிருஷ்டியினுடைய ரகசியம் நமக்கு புரியும். ஏன் அந்த ஆலமரத்தினுடைய வேர்ல இருந்து, பால்ல இருந்து, இலையில இருந்து, காயில இருந்து, கனியில இருந்து மனிதனுக்கு பிரயோஜனப்படும். அதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. இவர் அண்ணா மாணிக்கண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, சின்ன கதை. இது பெருசா இருக்கு, நான் சின்னதா சுருக்கிறேன். ஒருத்தன் ஒரு கோடையில வழிபோக்கன் போறார், ஒரு காட்டுப்பாதை வழியா போறார். சரியான வெயில், சித்திரை மாசத்து வெயில்னு வச்சுக்குவோம். அந்த வழிப்பயணம் போகும்போது சொல்லுன்னு நல்ல வெயில், களைப்பாயிடுது அவருக்கு. போகும்போது நடுக பார்த்துக்கிட்டே போறாரு, இந்த பக்கமா அந்த பக்கமா. வயல்வெளியில போகும்போது ஒருத்தன் வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கான், கொடி படர்ந்து இருக்குது. அதுல பார்த்தா இவ்வளோ பெரிய காய் இருக்குது. அவர் அறிவாளி. இந்த பக்கம் பார்த்தாக்கா மாங்காய் தொங்குது காம்புல, இந்த பக்கம் எப்படி போயிட்டே இருக்கான். இப்படின்னு போய் ஒரு களைப்பான உடனே ஒரு ஆலமரத்து நிழல்ல போய் ஒரு வேர் நல்லா திண்டு மாதிரி இருக்கு, தலகாணி மாதிரி, அதுல தலை வச்சு படுத்து அண்ணாந்து பார்த்தான். பார்த்த உடனே சிகப்பா குட்டி குட்டியா பழம் இருக்கு. இவரு மிகப்பெரிய அறிவாளி நினைக்கிறார், என்ன அந்த கடவுள் தரையில படுற ஒரு துணூண்டு காம்பு செடி இருக்குது, ஒரு விரல் கணம் கூட இல்லை அந்த கொடி, அதுல பார்த்தா இவ்வளோ பெரிய காயை படைச்சு வச்சுக்கிறாரு. இன்னொரு மரத்துல பார்த்தா மாங்காய் தொங்குது, இந்த பக்கம் பார்த்தா கொய்யாக்காய் தொங்குது. இவ்வளோ பெரிய மரத்துல பார்த்தா துணு கோலி குண்டு அளவு கூட சின்னதா காய் இருக்குதே, என்ன ஒரு கடவுள் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு இப்படி பார்த்தாரு. நினைவு கடவுளுக்கு தெரியாதா? உன் நினைவினுடைய பின்பிடரியில நாம இருக்கோம்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அட மூடன்னு, அதுதான் அது நம்ம சொல்லக்கூடாதுல. அவன் நினைக்கிறத நம்ம சொல்ல, நம்ம தான் அறிவை அறிஞ்சிருக்கிறோமே, நமக்கு தெரியும்ல கடவுள் எதுக்காக அப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. நல்லா தூங்கிட்டாங்க. அப்படியே ஆனந்தமா ஒரு கனவு காண்டுகிட்டு இருக்கிறான். பார்த்தா காத்து சலன்னு காத்து வேகமா அடிக்கும் போது ஒரே ஒரு ஆலம்பழம் அவன் நெத்தில வந்து சுட்டீர்னு அடிச்சுது. அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சான். வலி எப்படி, என்னடா இது என்ன அடிச்சுது பார்த்தாக்கா துணுண்ட ஆலம்பழம். அப்போ அறிவு வேலை செய்யுது. ஓ, கடவுள் வந்து சிறந்த அறிவு சொருபி. அவ்வளோ பெரிய பரங்கிக்காய் அங்க தொங்குச்சுன்னா அந்த அந்த பரங்கிக்காய் என் தலைமையில விழுந்தா ஏன் கதி என்ன? கடவுளே மன்னிச்சிருங்க. என்ன சொல்றாரு? கடவுளே மன்னிச்சிருங்க, என்னுடைய தன்னறிவுல நான் சாஞ்சிட்டேன், அதனால பொறுத்து கொள்ளுங்கன்னு மறுபடியும் நடைய கட்டினான். அப்படிதான் நம்ம கதை இருக்குது. கதைன்றது யாருக்கோ எவருக்கோ இல்லை, உலக மக்களுக்கு கதை தேவை கிடையாது. ஆனா இது நிஜம், மெய்வழியில நிஜம். ஏன் வந்தது நிஜம், அது சொன்னது நிஜம், நமக்கு அளக்கக்கூடிய அந்த பசுத்த அடையாளம் நிஜம். அதை கண் கூட நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, ஆலய முன்முகப்பில் இருக்கும் ஆலமரத்தை சுட்டி காட்டி, ஒரு ஆலமரத்தின் வித்தை இம்மண்ணில் நாம் ஊனினோம், இதோ வளர்ந்து பணர்விட்டு எழுந்து பெரிய மரமாகி நிழல் தருகிறது. அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் யார் கொடுத்தது? அது யார்ட்டாச்சும் போய் எனக்கு கொடுப்பா, எனக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு பசிக்குதுன்னு கேட்டுச்சா? மண்ணில் போட்டு ஒண்ணுன்னு 3ஆம் நாள் பார்த்தாக்கா ஒரு சின்னதா அப்படின்னு ஒன்று முளைக்குது. அப்புறம் பார்த்தாக்கா 4 நாள் பார்த்தாக்கா ஒரு செடி வருது. அப்புறம் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிற எல்லாம் 2ஆ பிரியுது. எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியல.
நாமளும் ஒரு தாயினுடைய கருவறையில குழந்தையா பிறந்தோம். ஒரு ஒரு 1.5 அடி நீளத்துல குழந்தையா பிறந்தோம். ஆனா நமக்கு அப்ப பசிக்கும் போது கேட்க தெரியல. அந்த பசியினுடைய உணர்வை தாய்கிட்ட வச்சாரு இறைவன். குழந்தைக்கு பசிக்குதுன்னு உடனே தாய்க்கு பால் சொருக்கும். உடனே எங்க வேலை பார்த்தா அந்த வயல்வெளியில பார்க்கலாம் இந்த காட்சியெல்லாம். இப்ப டவுன்ல எல்லாம் பாலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு புட்டி பால் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஏதாவது ஒரு என்னமோ இந்த நியூட்ரிஷன் எல்லாம் வந்துருச்சு. ஆனா வயல்வெளியில அந்த காலத்துல பார்க்கும்போது குழந்தை யானையில மரத்தடியில கட்டி போட்டுட்டு நாத்து நட்டுக்கிட்டோ களை பறிச்சுக்கிட்டோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த குழந்தைக்கு பசி வந்துருச்சுன்னு இந்த அம்மாக்கு தெரியும். உடனே இதை வரேன்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் அதை அழறதுக்கு முன்னாடி எடுத்து தன்னுடைய பாலை கொடுத்து அந்த பசிக்கலுக்கு நாட்டுவார். அப்ப நமக்கும் அப்படிதான் தெய்வம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தெய்வம் ஆதிமான்மியத்துல குறிப்பிடுறாங்க. ஆக்கியோன் அந்த வள்ளிருள் உள்ளிருந் தூக்கியே வெளி ஆக்கிய நாள் தலை நோக்கியே நோக்கு நோக்குடை நோக்கலாம் ஆக்கிய பிரவாகமின் கோதுவாம். அந்த விதைக்குள்ள என்ன இருக்கும்? இருட்டு இருக்கும். அந்த இருட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒளி இருக்கு, அந்த வெப்பம் இருக்கு. அந்த ஒளி தான் நானுங்கிறாங்க தெய்வம். அதுக்குள்ள இருந்து எப்படி விளைவிக்கிறனோ அதுபோல இந்த மனிதனுடைய மாரண இருளை, அந்த மாதிரி உற்பத்தியான அந்த பேருருள் கடிந்தது என்ன பண்ணுச்சுன்னா மெய்வழிச்சாலை அப்படிங்கிற ஒரு எல்லையை உண்டு பண்ணுச்சு இந்த பூமியில நமக்காக வேண்டி. அந்த பொன்னரங்க மணிமேலைக்கு தேடி வரும் நன்மன சர்ச்சனர்களின் மாரண இருளை இன்று இங்கே கடிந்தோட்டி அருளமுதூரல். அந்த அருளமுதத்தினை வாங்கி செவியில வாங்கி நாங்க எங்க உள்ளத்துல வச்சுட்டு திருப்பி பகிர்ந்துக்கிறோம். அப்ப எனக்குள்ள ஒரு பொருள் இருக்குன்னா அது 50 100 காதுக்கு போய் சேருது. அவருக்குள்ள இருந்தது 100 காதுக்கு போய் சேர்ந்தது. அவருக்குள்ள இருந்தது 100 காதுக்கு போய் சேர்ந்தது. கூடி சங்கம் தேட தேட கோதருந்திடும். யாருக்கு யாருக்கு என்னென்ன விடை கிடைக்கணும்னு இருக்குதோ அது கிடைச்சிருக்கலாம். அது எனக்காக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அதனாலதான் மாசத்துக்கு ஒரு தாட்டி. நீங்க என்ன வாரத்துக்கு வாரம் வைக்கிறீங்களா? கும்பகோணம் வாரமா கொடுத்து வச்சாளுங்க. மற்றவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு தாட்டி. ஏன்னா எல்லாம் தொலைதூரத்துல இருந்து வராங்க. இருக்கட்டும். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி சத் சங்கம், இதுக்கு பேர் சத் சங்கம். சங்கம் என்பது கூடி 10 பேர் கூடுனா சங்கம். இது சத் சங்கம். ஏன் அப்படின்னா சத்தை பத்தி பேசுறோம். வித்துக்குள்ள சத்து இல்லைன்னா முளைக்குமா, வளருமா? அப்போ அதுக்கு எது ரெஸ்ட கொடுக்குது? அதான் தெய்வம் கேள்வி எழுப்புறாங்க. அதை போட்டோம் ஊனினோமே, இப்ப வளர்ந்து படர்ந்து பணர் வீசி நிழல் தருது. அதுக்கு வேண்டிய ரஸ்தை எது கொடுக்குது? மண்ணானது. எது கொடுக்குது? என்னடா மண்ணு அப்படின்னு திட்டுறாங்க ஒருத்தனை. அதாவது ஒரு மௌடிகமா ஒன்னும் புரியாம அவனுக்கு மூளையிலன்னு நினைக்கிறான். அவர் தெய்வம் தௌகீது மக்காமல போற, நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? மண்ணு போல இருக்கணுங்கிறாங்க. மண் போல் ஆக்கல். ஏன்? எதை போட்டாலும் விளைவிச்சிருது. அப்ப நமக்குள்ள எதை போட்டாலும் விளையணுமா? ஆனா தீங்கை விளைவிக்க கூடாது, நன்மையை தான் விளைவிக்கணும். தெய்வம் அதை தான் நமக்கு செஞ்சாங்க. பொய்யை நம்மகிட்ட இருந்தது, பொய்மலக்கூத்து. பொய்யை சிரித்து எரித்து விட்டு மெய்யை விதைத்து விளைக்க வந்தார் அப்படின்னு ஆதிமன்மத்துல எழுதுறாங்க நமக்காக வேண்டி. அப்போ அதற்கு வேண்டிய ரஸ்தை மண்ணானது. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நேரம் தவறாமல் அந்த அமுதை ஊற்றாலோ அதுபோல நேரம் தவறாமல் ஊட்டி வளர்த்தது. வெப்பம் அதிகமா இருக்கிற நேரத்துல ஈரப்பசியை கொடுக்குது, தண்ணியை வாங்கி சேர்த்து வச்சுக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய வாயிலாக தண்ணி கொடுத்தோம்னா செடி வளருது. அப்ப அதுக்கு வேர் என்ன பண்ணுதுன்னா தண்ணி எங்க இருக்குதோ அதை நோக்கி வேர் போகுது. அதுக்கு பேரு ஆணி வேர். அதுக்கப்புறம் பக்க வேறு, சல்லி வேறு, அந்த வேறு இந்த வேறுலாம் வருது. மரத்தை பத்தி ஆரம்ப பிரச்சார படலத்துல மிக அழகா தெய்வம் கற்பனை கேட்டது. நம்மளால அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த சிருஷ்டிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி. அதெல்லாம் அதை நாம சுவைக்கணும். அது அலாதி. அதுல லயிச்சிட்டோம்னு சொன்னா நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிடுவோம். அந்த நேரம் மட்டும் நேரம் தவறாமல் ஊட்டி வளர்த்தது. இந்த ரூபத்தில் ஆக்கி காப்பாற்றி வர்க்கங்களை உற்பவிக்க செய்து அவற்றிற்கு காலகாலம் வேண்டிய ரஸ்தை அளந்து காப்பாற்றி வருகிறது. எது? மண். இன்னும்
அந்த மண் தன்னிடத்தில் ஏற்படுகின்ற நெருக்கத்தால் தானே விளைந்து, யாரும் போய் செய்யறது இல்ல, அந்த அனல் இருக்கும்போது தானே ஒண்ணு எக்ஸ்பான்ஷன் ஆகும், இல்லைன்னா குறுகும். அந்த நெருக்கம் வரும்போது தானே விளைந்து தங்கத்தை உண்டாக்குகிறது. இத்தகைய மகா வல்லபமுடைய இந்த பூமியில் நீதி எனும் பொருளான மனுவின் நித்திய வித்தை எப்ப ஆகும்? எப்ப ஆகும் நித்திய வித்தை? அதுக்கு ஆவறதுக்கு உண்டான ப்ராசஸிங் தான் இப்ப நம்ம நடந்துட்டு இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த வஞ்சகம், சூது, பொறாமை, களவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மெய்யை தான் தெய்வம் வைக்கிறாங்க. மெய் என்பது இப்ப வேதமா இருக்கு நம்ம கிட்ட. அவங்க நேரடியா இருந்து நம்ம கிட்ட வந்து பேசி புகுத்துனது எல்லாத்தையுமே வாக்கு வடிவத்துல, வேத வடிவத்துல நம்ம கொடுத்துட்டாங்க. இதை படித்து பயன்பெற்று கொள்பவர்கள் பயன்பெற்று கொள்ளுங்கோ என்று சொல்வதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்னு எழுதிட்டாங்க. அப்போ வேதம் யாருக்கு? மனிதனுக்கா, ஆடு மாட்டுக்கா? அவ மனிதனுக்கு வந்து இந்த வேதத்தை படித்து அதன்படி நடக்க எண்ணம் வரலன்னா அவன் வந்து மனிதன் சொல்ல முடியுமா? செவியில சுவையுணர்னா தானே அவன் மனிதன். அப்ப செவியிற் சுவையுணரா வாயுணர்வு மாக்கள் வாழினும் அவியனும் என் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்றார். அப்ப தெய்வம் அதை தான் உத்தரவு பண்றாங்க. இந்த பூமியில் நீதி எனும் பொருளான மனுவின் நித்திய வித்தை, அதாவது பசுத்த ஜீவ பிரயாணமாகிய ஒரு மனித தூலத்தை வெளியாக்கிட்டாங்க. நீ எப்ப தெரியுமா நித்திய வித்த ஆக போற? ஜீவ பிரயாணம் ஆகிற பத்தியா? அப்போதான் சரி, எல்லாம் ஜீவ பிரயாணம் ஆயிட்டுமே, அப்ப நம்ம நித்திய வித்தா? அததான் யுகவித்துல சொல்றாங்க. அததான் யுகவித்துல சொல்றாங்க. நீ எப்ப தெரியுமா யுகவித்த ஆவ? அந்த ஜீவ பிரயாணம் ஆகும் போது அந்த பசுங்கலாப சாயல் உன்னுடைய முகத்துல வரணும். நித்திய வித்த ஆயிட்டாலும் யுகவித்த ஆகணும். இங்கேயே தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்டே ஒண்ணு இருக்குது. அதை விட உனக்கு அஜீவ பிரயாணம் ஆகும் போது அந்த மஞ்சள் பூசுன வர்ணம் உனக்கு வர்ணம் மங்களமா இருக்கணும். நீ இப்பவே நீ ஜீவவித்து, யுகவித்து. அப்ப இங்க என்ன உத்தரவு பண்றாங்க? நித்திய வித்தை, அதாவது பரிசுத்த ஜீவ பிரயாணமாகிய ஒரு மனித தூலத்தை புதைத்தால் நித்தியத்திற்கான ரஸ்தை அதற்கு சதா சப்ளை செய்து பொன்மேனி மின்வீசும் புகழுடம்பாக அதை வளர்க்கிறது. எது செய்து இந்த வேலையை? எது செய்து? மண்ணு. ஏன் செய்து? இறைவனுடைய கட்டளை. ஏன் புள்ள கொடு, கேட்டதெல்லாம் தருவதாக கேளாததும் தரவிருப்பதுமாகிய கற்பக விருட்ச வித்தொன்று இருக்கிறது பிறவியரே. அது யாரு? நம்ம தெய்வம். அப்படிங்கிறத நாம உணர்ந்துகிட்டோமா? அப்படி உணர்றதுக்காக தான் இப்படி பேசுறது. ஏன்? அவங்க கற்பனையில ஒரு அளவு வச்சிருப்போம், ஸ்கேல். அளக்க முடியுமா? நம்ம நினைவை கொண்டு தெய்வத்தை அளக்க முடியுமா? தெய்வத்தோட செயலை வந்து நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியுமா? ஒருவனை நல்லவன் என்ற தீயவன் என்ற நீ என்ன தீர்ப்பு கூறுறது கேக்குறாங்க. அவர் பேசினார், குற்றம் பார்க்க கூடாது, குற்றம் பார்ப்பது மாயை பேசினார். அப்போ ஏதோ வந்தாங்க, இந்த உலகத்துலதான் ஏமாந்து தப்பு பண்றது. இந்த உலகத்துக்கிட்ட போயிட்டோம்னா தப்பு பண்ண துணிய வைக்கும், தெய்வத்திட்ட இருந்தோம்னா உறுதியா நிக்க வைக்கும். அப்ப நாம எங்க இருக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிறது யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. அப்படி நிர்ணயம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கூடி சங்கம் தேடுறோம். அடுத்து பார்க்கும்போது தெய்வம் நம்மளை யுகவித்த ஆக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதே அந்த வாக்கியத்தில் குறிப்பிடும். அவங்க என்னவா ஆகணுங்கிறத குறிப்பிடுறாங்க. அந்த வகையில ஆண்டவர்கள் தங்கள் திருமேனியை காட்டி இது இப்பவே இங்கு வெளியில் இருந்தபடியே அந்த நித்திய ரஸ்தை
வெகு மயனமாக பெற்று மாறி வருகிறது. நம்மளெல்லாம் உள்ள கொண்டு போய் வச்சாதான் அந்த ரசு வந்து பூமி தாய் கொடுப்பாங்க. ஆனா நம்ம தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, அது இப்பவே எனக்கு வெளியில இருந்தே நான் எடுத்துக்கிறேன். அத ஏன் ஊன் உறக்கமற்ற தெய்வம். அதே வான்மதி குரல்ல குறிப்பிடுறாங்க, நான் ஒரு எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஊன் பசிப்பாடு தேவையில்லை, உறக்கமும் வரமாட்டேங்குது. அப்ப ஊன் உறக்கமற்ற தெய்வமே இனிமேல் வந்து என்னை வணங்குங்கன்னு உத்தரவு பண்றாங்க. அப்படி வணங்கினால் மீட்பு நிச்சயம்ங்கிறாங்க. நீ வணங்கும் போது இந்த வார்த்தையை சொல்லு, ஊன் உறக்கமற்ற தெய்வமேன்னு அவன் சொல்றானோ அவனை நான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கிற மாதிரி அதுல உத்தரவு வரும். அப்போ அந்த நித்திய ரஸ்தை வெகு மயனமாக பெற்று மாறி வருகிறது. இதில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் மாறி மறைந்து வேறு ரூபம் வேறு வல்லபம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு மெய்வழி சபையில சாலையில ஒரு கொடிக்கு எவ்வளவு கூட்டம் வருது. ஒரு கொடிக்கு அவங்க திருமேனி தாங்கி பார்ப்பாங்க. புதுசா ஆளுங்க வந்த உடனே விறுவிறுன்னு போய் இந்த செர்வானி எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து பேசுவாங்க. அவ்வளோ நேரம் பேசி கூட சேராம போயிடுவாங்க. அவங்க போன பின்னாடி தெய்வம் நம்ம பெரியோர்கிட்ட கேட்பாங்க, அனந்தரங்கிட்ட, இப்ப வந்துட்டு சேராம போயிட்டாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்களுக்கு அவங்கவுங்க எண்ணத்துல இருக்கிறத சொல்லுவாங்க. அவங்களுக்கு சரியா புரியல, வீணாக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னா தெய்வம் கடைசியா, நாம் அவ்வாறு நினைக்கவில்லை, அவனுக்கு புரியும்படி நமக்கு பேச தெரியவில்லையோ. என்ன ஒரு கருணை பாருங்க. எப்படி பேசினா அவன் அந்த மெய்வழிக்கு வந்திருப்பான். அப்ப நமக்கு பேச தெரியவில்லையோ. நம்மளா இருந்தா எவ்வளவு நாள் சொல்றது, அந்த வராட்டி என் தகப்பனார்கிட்ட சொல்றாங்க, தெய்வம் 3 நாள் பேசிட்டு உத்தரவு கேட்கிறாரு. வரும்போது கூட ஏன்னா இது நினைவுக்கு வரும்போதுதான் அந்த தாழ்மையும் தகமையும் தெய்வத்தினுடைய அந்த அருமையும் பெருமையும் நமக்கு புரியும். அப்படி புரியும் போது நம்மள மாத்திரத்துக்கு தெய்வம் எவ்வளவு பாடுபட்டாங்க. சாதாரணமா வந்துட்டுமா நம்மளாம் மகா கெட்டிக்காரங்களாச்சே உலகத்தளவுல. ஆனா மெய்யின்னு வரும்போது 0. நம்மளெல்லாம் தெய்வம் ஹீரோவாக்கி வச்சிருக்கிறான். வந்து பேசிட்டு கடைசியில உத்தரவு கேட்குறாங்க, ஊருக்கு போயிட்டு வரங்க பெரியவங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த கனிவான பார்வை, அவர் அனுபவிச்சவர், சொன்னதை கேட்டா கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியும். அப்போ நேர் தரிசனையில அவங்க கருணையான பார்வை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. போயிட்டு வாங்க, இன்னும் எவ்வளவுதான் சொல்றது. ஒரே ஒரு வார்த்தை கடைசியா சொன்னாங்க, வந்தால் என் கை, இல்லையே எவன் கை. போயிட்டு வாங்க அப்படின்னா தூக்கி போட்டுருச்சு அவரு. எனக்கு சிலுக்குது. ஏன்னா எங்க அப்பா சொல்லி கேட்டோம், வந்தால் என் கை, இல்லையே எவன் கை, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தழுதழுத்து குரலை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மேல இவ்வளவு கருணை இவர் வைக்கிறார்னு ஒரு ஆதங்கம் ஏற்பட்டு இந்த வள்ளல் பொருளை வள்ளலாருடைய 6ஆம் திருமுறை எடுத்து படிச்சு உண்மை பத்திரிகையில தெய்வத்தை பத்தி படிச்சிருக்கிறது பார்த்துட்டு வசன பாகத்தை அடுத்த 3ஆவது நாள் சபைக்கு வந்தார். மறுபடியும் வெள்ளமண்டி வந்திருக்கிறாரு. எதுக்கு எழுந்து நிற்கிறார், கேளுங்க சபையில சேர்ந்து இப்ப என்ன அவசரம். அவங்க அன்னைக்கு சொன்னது சரி போயிட்டு வாங்க, வந்தால் என் கை, இல்லையே எமன் கை. எப்படியாச்சும் இந்த செகண்ட் கூட கேட்டா சேர்த்துடலான்னு இருந்தவங்க 3 நாள் திரும்பி வரும்பொழுது இப்ப எதுக்கு என்ன அவசரம், அடுத்த சபைக்கு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த உள்ளத்துல யமனச்சம் இருக்குதாங்கிறத அவங்க வாயில கேட்கணும். அததான் அந்த மான்மியத்துல குறிப்பிடுறாங்க. பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மன சச்சனர்களின் மாரண இருளை இங்கே என்று கடிந்தோட்டி அருளமுதூரல். அந்த அருளமுதுனா அருகில் ஒவ்வொருக்கும் தரும் வினா விடைச்சுமை அருளமுதனை உண்டு பெருகிய குருகுலம். இந்த அருளமுதம் இன்னைக்கு அந்த வல்லபம் தான் இங்க குறிப்பிடுறாங்க.
எனக்கு என்ன வல்லபம் இருக்குன்னா அதெல்லாம் மாறிப்போச்சு. நான் இந்த திருமேனியோட இருந்த வல்லபம் வேறு, இப்ப கர்ணி விராட்டாவத்தில் இருக்கும்போது இருக்கிற வல்லபம் வேறு. தொட்டவுடன் ஒட்டிக்குது. மாறி தொட்டா சுட்டுடும். எண்ணத்துல மாறி தொட்டா சுட்டுடும். யதார்த்தமா தொட்டா ஒண்ணும் பண்ணாது, வாரி அணைச்சிக்க. இதுதான் தெய்வம். அப்புறம் சொல்றாரு, அடுத்த சபைக்கு பார்க்கலாமே. அது வரைக்கும் ஏமா வரமாட்டான்னு என்ன தெய்வமே நிச்சயம். தெய்வமேன்னாரு. அப்பதான் என்னண்டு என்னண்டு எமனுக்கு பயப்படுறியா? ஆமா தெய்வமே. டேய், நம்ம வெள்ளமண்டி தெய்வத்துக்கு பயப்படுறானா, எமனுக்கு பயப்படுறானா, குடா விண்ணப்ப பத்திரத்தை அப்படின்னாங்க. அப்போ அவங்க நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? நீ என்கிட்ட பொண்ணும் பொருளும் கேட்டா கொடுக்க மாட்டேன், அது நீயே பாத்துக்கோ. தெய்வம் எதற்குன்ற ஒரு வாக்கியத்துல எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்கிட்ட நீ வர்றது ஒரே ஒரு வேலைதான், நான் உனக்கு செய்ய போறது ஒரே ஒரு வேலைதான். அந்த யமன்பதி எல்லையில யமனுடைய கையை முறியடித்து விட்டு சிவலோகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகணும். இது ஒண்ணுதானே தெய்வம் செய்யறாங்க. இப்ப நாம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? எதுக்கு? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? 150 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் 4 மணி நேரமா. அந்த ஆத்திரம் வர வேண்டாமா? எதுக்கு? அந்த சிவலோக பிரார்த்தி நமக்கு கிட்டணும். செத்தாலும் பின்னடைவதில்லை என்ற வைராகிய ஜெயச்சிலர்களா நாம ஆகணும். பிரச்சனைகள் வரும் உலகத்துல. என்ன அந்த மாதிரி இருந்தா திடீர்னு போய் இந்த ஜில்பி பேரச்சை கேட்டுக்கிட்டு தலைப்பா கட்டிக்கிட்டு வந்துட்டாப்புல, ஒரே தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். எந்த சமூகம்? அதெல்லாம் கிடையாது. என் ஜீவனுக்காக நான் பேசுறேன். நான் போயிருக்கிறது என் ஜீவனுக்காக. நாளைக்கு வந்து தெரியாமலே செத்தாலையும் தானே திரும்பிடுமோ. தூக்கத்துல போயிட்டாரு, அங்க போய் மரத்தடில விழுந்தாரு, அங்க போய் இதுல பண்ணாருன்னா போன பின்னாடி யார் திருப்பி கொடுப்பா? இருக்கும் போதே பயன்படுத்திக்க. இப்பவோ பின்னையோ, சற்று நேரத்திலோ, இரவிலோ பகலிலோ, ரவிபடும் நேரத்திலோ, அப்பிலோ தேயிலோ வாயிலோ, அரவு கடிக்கும் போதோ வருமா வராதா? வருமுன் காப்போனா இருக்கணுமா, வந்த பின் காப்போனமா இருக்கணுமா? அப்ப அவர் படிச்சாருல்ல, இறுதி தருவாயில கூட என்ன நினைச்சிட்டா நான் போய் நிப்பேன், ஆனா அதுதான் எப்பன்னு தெரியாது, அந்த நேரம் எப்பன்னு தெரியாது. அதுதான் அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. அந்த சாட்டையை தான் தெய்வம் தன்னுடைய திருக்கரத்துல வச்சிருக்கிறாங்க. ஒருவனுடைய வயதை நீட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். வேணான்ற ஆளை தூக்கு, இருக்கிற ஆளை இன்னும் கொஞ்சம் வேலை செய்யற ஆளை இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு வை, இருக்கட்டும் அப்படிங்கிற வல்லபம் யார்கிட்ட இருக்கு? தெய்வத்துக்கிட்ட இருக்கு. அப்ப தெய்வம் என்ன தோடு பண்றாங்கன்னா, இதில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் எதில் உள்ள அவங்க திரும்பேனில இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி அவங்களோடது கிடையாது. இதில் உள்ள ஒவ்வொரு கருவிகளும் மாறி மறைஞ்சே போச்சு. இப்ப அவர் பேசினாரு 266வது வாக்கியம், உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது. அப்புறம் நீ அந்த அறிவே பாவ நினைவை சங்கரிக்கிறது, பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. தேகம் மாறுதுன்னா மாறுச்சு, இங்க மறைஞ்சே போச்சு. தெய்வத்துக்கு மறைஞ்சே போய் புதுசா வந்துடுச்சு. ஆனா நம்ம கண்காணத்துக்கு நம்ம அறிவுக்கு எட்டல. அதனால எப்பவும் போல தெய்வத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க யாராலும் அளப்பரிய அனந்தர்குலம் தான் புலம்ப, நம்ம புலம்பிட்டு தான் இருக்கிறோம். மாறி மறைந்து வேறு ரூபம் வேறு வல்லவம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பதிமறைவை பத்தி பேசுறாங்க. இன்னும் சில மாதங்களில் பதிமறைவு ஏற்படும் என்று தெரிகிறது. அப்பவே உத்தரவு பண்ணாங்க. என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது, மாறாது இருக்க வந்த மறையோன் சொரூபம் இதுன்னு எழுதுனாங்க. எப்பவுமே தெய்வம் நம்ம கூட இருந்து வாழ போறாங்க. இந்த திருமேனியோடன் தான் அப்ப இருந்த அனந்தர்கள் பெரியோர்கள் நினைச்சாங்க. ஆனா தெய்வம் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. 1973 அறிவிச்சிட்டாங்க. பதிமறைவு ஏற்படும் என்று தெரிகிறது. ஏன் பதிமறைவுக்குள்ள போனாங்க? கேள்வி எழணுமா? இப்படி கேள்வி கேட்டாதான் அதற்குண்டான விடை நமக்கு தெளிவா கிடைக்கும். நாம தெளிவு பேரற்று பூமியில பதிவு பெற்றவர்களாகும். தெரியாம உட்காந்து அப்படி கேட்டுட்டு அங்க போய் அடுத்த நிமிஷம் நம்ம மறந்துட்டோம்னா பிரயோஜனமே இல்லை.
சதா குரு தியானத்தில் இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம வந்து நுணுகி 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 அவங்களுக்கு கூட பயணப்படணும். அவங்கள விட்டுட்டு விலகி போனோம்னா திசை மாறி போயிடும். அது நிகழாவிட்டால் அந்நாட்டினருக்குரிய யுகவித்துக்களாய் மறுபிறப்பு தேவ தூலங்களில் உலாவிக் கொண்டிருப்பவர்களின் மேல் என்ன வரும்? யாரு யுகவித்தா ஆக்க வேண்டும்னு அடுத்து படிக்க போறோம். அப்போ நம்மளெல்லாம் என்னவா மாத்தி வச்சிருக்கிறாங்க? நித்திய வித்தா இருக்கிறவங்களை எல்லாம் யுகவித்தா மாத்தினாங்க. இப்ப யுகவித்தா ஆகணும்னா அந்த மஞ்சள் நமக்குள்ள பூக்கணும். அந்த மஞ்சள் நமக்குள்ள பூக்கணும்னா சதா குரு தியானத்துல இருக்கணும். அந்த குரு தியானத்தை வந்து இப்படி ஒரு நாளும் இன்னைக்கு நாங்க பேசிட்டு போயிட்டாலும் கூட, நாங்களும் இன்னைக்கு இங்க பேசிட்டு போனாலும் திரும்ப 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 அதுக்குள்ளவே ரீங்காரம் விட்டுட்டு இருந்தா எப்படி ஒரு அழிப்புழுவானது ஊர்வன என்ற ஜாதியில இருந்து குலவியா பரப்பனன்ற ஜாதிக்கு வருதோ, அது போல நரராய் பிறந்த நாம மனுவாகி மனுவில இருந்து தேவநிலைக்கு போய் தேவநிலையிலிருந்து யுகவித்தாய் மாறுவோம் என்பது திண்ணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது நிகழாவிட்டால் அந்நாட்டினருக்குரிய யுகவித்துக்களாய் மறுபிறப்பு தேவ தூலங்களில் உலாவிக் கொண்டிருப்பவர்களின் மேல் என்ன வரும்? கொடிய ஈடிகள் எங்கும் கோரங்கொண்டு வீரிக்கும். கொடிய ஈடிகள் எங்கும் கோரங்கொண்டு வீரிக்கும். கடிய மின்னலின் வீச்சால் கண் வீழி கத்தேரிக்கும். இது நடக்கும். அப்படி நடக்காம பாதுகாக்கணும்னா நான் கன்னிவிராட் தவத்துக்கு போய் தான் தீரணும் அப்படிங்கிறது 1973ஆம் ஆண்டே தெய்வம் வெளியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது போன்ற இன்னும் பலவாம் ஊழிப்பிரளய அமளியானது வந்து மோதும் போது நம்மள என்னவா பண்ண போறாங்க? கடிதாம் பிரளயத்தை நீ இருந்தே காண வேண்டும்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க. தாங்க முடியுமா? ஒருத்தன் வந்து ஒரு சைக்கிள்ல போறவன் இடிச்சாலே தாங்க முடியாம கீழே விழுந்து கையோடையுது காலோடையுது. பிரளய அமளி அப்படியா? இத இப்ப நடக்குது காஷ்மீர்ல, ராஜஸ்தான்ல, எங்கெங்கயோ, நம்ம இந்தியாவில, சைனால, தைவான்ல, உத்தரகாண்ட்ல, வடபகுதி பூரா வந்து மழைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். புயல் மழை, பேய் மழைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். மேக வெடிப்புங்கிறான். இது நாம வந்து கேள்விப்படவே இல்லை. மேக வெடிப்பு. அந்த மேக வெடிப்பினுடைய செயல்பாடு என்ன அப்படின்னா, 10 நாள் பெய்ய வேண்டிய மழை 10 நிமிஷத்துல பெய்ஞ்சிருக்குங்க. 10 நாள் பெய்ய வேண்டிய மழை 10 நிமிஷத்துல ஒரே இடத்துல பெஞ்சா என்ன கதி ஆகும்? அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரல. இது எதுக்காக தெய்வம் இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறாங்க? இந்த ஜாலத்தை எல்லாம் ஜலத்தினால ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே ஆசியா கண்டத்துல சுனாமியை கொண்டு வந்தாங்க. எப்போ 2004 எத்தனாம் தேதி? டிசம்பர் 26. ஏன் தெரியுமா? நினைவுல வச்சுக்கணும். ஊழிப்பிரளயம் கிட்ட வந்துடுச்சு, அமளி மிகுத்த நாள் கிட்ட வந்துருச்சு, மோனத்துலாவிடுங்கோ. மோனத்துல இருக்கிறதுனா என்ன? உட்காந்து தெய்வமேனு மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒண்ணு படிச்சு மனப்பாடம் பண்ணியிருந்தா அந்த பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல யாருன்னா பாடிட்டு இருந்தா அதை கேட்கலாம், இல்லைன்னா மூலமந்திரம் சொல்லிட்டு தெய்வமேனு இருக்கிறது ஒண்ணுதான். இந்த நித்திரை வர அமளியில நம்மளை வைக்க போறதுக்கு அவங்களுக்கு வந்து உதவியா இருக்க போறது இதுதான். என்ன உத்தரவு பண்றாங்கன்னா, கடிய மின்னல் வீச்சால் கண்விழி கத்தரிக்கும். இவை போன்ற இன்னும் பலவாம் ஊழி பிரளயம் அமளியானது வந்து மோதும் பொழுது நித்திரை போன்ற மயக்கத்தில் ஆழ்த்தும் விண்ணாட்டு போதையை. பசிக்குதா? ஏன் தெரியுமா பசிக்குதான்னு கேட்டேன். தெய்வ வசனம் கேட்டுட்டு இருக்கும்போது பசி எடுக்குதா? உடனே நீங்க பசிக்குதுன்னு சொல்றீங்களே, இது விண்ணாட்டு போதை. இப்போ இந்த நிமிஷம் இங்க நம்மள அனுபவிக்க வைக்கிறாங்க தெய்வம். களைப்பு இல்ல,
பசி இல்லை, வரும்போது தூக்கம் வந்தது, இப்ப தூக்கமும் இல்லை. உற்சாகம், உற்சாகம், எக்களிப்பு. பணம் சொன்னாரு, கற்பராபர நிச்சலாதிய சுவிசேஷக்கார சுவை எங்க பாயுது? செவியுணவுல பாயுது. இங்க பாஞ்சு எங்க போகுது? ஜீவன்ல போய் தைக்குது. ஜீவனுக்கு மெய்யுணர்ச்சி தைப்பது காதின் வழியாகத்தான். இப்படி ஒருத்தையும் ஒன்னொன்னையும் கோத்து 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 திறமடைகிறவங்க தான் கோத்திரர்கள். அப்ப வந்து மோதும் பொழுது நித்திரை போன்ற மயக்கத்தில் ஆழ்த்தும் விண்ணாட்டு போதையை அவற்றிற்கு ஊட்டி அகால மரண ஆபத்தில் சிக்காது ரட்சிக்கும் ஆற்றல் எம் கைவரவாக்கி அந்த நித்திய வித்துக்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடும். இப்ப பரிமறைவுக்குள்ள தெய்வம் போலன்னா அப்ப எதுக்காக போயிருக்காங்கன்ற அந்த நிச்சய தத்துவத்தை வந்து இன்னைக்கு புரிய வச்சாங்க இல்லையா? அப்போ நாம எப்படி இருக்கணுங்கிறத வந்து இன்றைய தினம் சீர்தூக்கி பார்க்கணும்னு நான் உங்க எல்லோருடையும் கேட்டுக்கிறேன், என்னையும் நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் மயமா இருக்கு. ஒண்ணுமே சரி கிடையாதுங்கிறது நல்லா தெளிவா நம்ம அறிவிக்கே படுது. போலியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தளவுல. அந்த போலியான வாழ்க்கைக்கு மத்தியில நீச்சல் அடிச்சுக்கிட்டே இந்த மெய்யையும் தொட்டுட்டு இருக்கிறோம். ஏன்? தெய்வம் அவங்களுடைய திருக்கரத்தை கொடுத்துட்டாங்க. எது? அவங்களுடைய நினைவாகிய வேதத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. படிச்சு பயன் பெற்றுக்கோ. இது சதமல்ல, ஊரார் சதமல்ல, உற்றார் சதமல்ல அண்ணா அடிக்கடி பாடுவார். அப்ப சதம் யாருன்னா பூரணம் 100க்கு 100 வாங்கினவங்க. அவங்க தான் தெய்வம். பூரணர், புராதனர், பூரணர், நிறைவடைஞ்சவங்க, நம்மளை நிறைவாக்க போறவங்க. குறைவொன்று இல்லாமல் ஒரு பாட்டு வருமே, குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறைவில்லை கோவிந்தான்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நம்மளை வந்து இந்தா வேண வானுயிர அப்படின்னு கொடுக்குறாங்க தெய்வம். அடுத்து பார்க்கும்பொழுது நம்மளை வந்து அவரும் பாடிட்டாரு. ஏன்னா இதை தொடாம வந்து ஒரு 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 முத்திப்பேரருக்கு உள்ள வரும்பொழுது தெய்வம் சுத்தி 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 சில பாடல்களை வந்து முக்கியமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல இதுவும் ஒன்று. என்னை நம்பின பேர்க்கெல்லாம், என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பில் திட்டம். கொங்கத்தனமா கூமுட்டத்தனமா என்ன நம்பு. 2 ஞானம் இருக்கு. குரங்கு ஞானம் ஒண்ணு இருக்குது, பூனை ஞானம் ஒண்ணு இருக்குது. நீ எந்த ஞானத்தை அடையிறியோ அது உன் கையில இருக்குது. உனக்கு குட்டை கொடுக்குறேன். குரங்கு குட்டி தாயினுடைய வயிற்று தானா பிடிச்சிக்கணும். பூனை குட்டி வந்து தாய் கவ்வி கொண்டு போய் பாதுகாப்பான இடத்துல வைக்கும். அப்ப நாம எந்த ஞானத்தை தேர்ந்தெடுக்கணும்? பூனைக்குட்டி ஞானம் தான் நமக்கு வேணும். மர்க்கடக ஞானம், மார்ச்சார ஞானம்னு 2 ஞானம் எடுத்து வச்சாங்க. அதை நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இன்னொரு 3 வருஷம் போது சபை வைக்கும் போது கேட்பேன், அன்னைக்கு என்ன பேசணும்னு. சரி, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசணும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில வந்து பேசணும் இல்ல, அது என்ன ஞாபகம் தான் சொல்லுங்களேன். யாருன்னா செவிச்சுவை பத்தி பேசுங்க. செவிச்சுவை ஏன் தெரியுமா? முக்கியமானது. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்றதுக்காக நான் சொல்ல வரல. உயிரை பிடிச்சு வச்சிருக்கணும்ல, அதுதானேங்க நம்ம உயிர். சரி, என்னை நம்பின பேர்க்கெல்லாம் இருத்தினோம் மீட்பில் திட்டம். என்னை நம்பினதாய் கூறி தன்னினைவினில்லே திட்டம் பண்ணியே மன்னர்க்கெல்லாம் படுமெதிர்ச்சாவே திட்டம் எண்ணியே அம்மாள் ஊழி
எழுத்திட்ட திட்டம் காப்பே. நம்ம யாரு அப்படின்னா மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா. நம்மளெல்லாம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மைந்தா தான். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெண்ணு தான். இப்ப அவர் பேசினார் அண்ணன், என்ன அது, நீங்க பெண்ணுக்கு ஒரு விமானம் கொடுத்தீங்களே, மருவு பெண்ணாசை. இந்த மெஞ்ஞானத்தை விட்டு மெய்வழிக்கு புறம்பா நடந்தாலோ இதை ஏத்துக்காம போனாலோ நிஜமா ஆண்மை பெண்மைன்ற தலைப்புல பேசி அதுல இதுதான் சொல்றாங்க, அவங்க ஒருத்தர் தான் ஆண், மற்றவங்க எல்லா ஜீவனமும் பெண் தான், அவங்க பரமாத்மா, நாம எல்லாருமே கோபியர்கள். மெய்ப்பொருள் பெற்ற மைந்தா விடிந்தொலி கண்டிடாமன் பொய்ப்பொருள் கணக்கே கத்த உன் பூலத்த மாழ்த்தான் என்னே. உய்பொருள் ஈந்தோர் எண்ணம். உய்பொருள் என்னது? அது உய்பொருள். பொருள் என்றால் வாக்குன்னு பலமுறை அந்த இதை சொல்லி, பொருள் என்றால் திடமான எண்ணம். உய்பொருள் ஏந்தோர் எண்ணம் யுகவித்தென்றாக்க வன்றோ. கைப்பொருள் ஈந்தோர் காணில். கைப்பொருள் அவங்களுடைய கைப்பொருள் அவங்களுடைய நிலையில வந்தது என்னது? ஆதிமான்மியம், எமன்படர் அடிப்பொரு கோடாயுதத்து, எமன்படர் அடிப்பொரு திருஞான குரல், ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம். அந்த கைப்பொருள் ஈந்தோர் காணில். இந்த காணகத்துல, ஊருமலை காணகத்துல, மெய்வெளி சாலையில, இந்த புனரங்க பீடபூமியில கைப்பொருள் ஈந்தோர் காணில் என்ன தவம் தெரியுமா? கணத்தப தெழுந்த வாக்கே என்று கூறி நம் அனைவரையும் அந்த கணத்தவ தெழுந்த வாக்கின் மூலமாக ஓங்கார கால வாக்கு வித்தினாலே மாற்றி பிறப்பிக்க செய்து அந்த மரணம் சேற்றினை கலைந்து நம்ம பாவச் சேற்றை எல்லாம் உலர்த்தி நம்ம எல்லோரையும் புனியன் பாதத்தை பூரண சரணம் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் நம் தெய்வம் அவர்களின் பாதாள விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அடக்கவிற்கும் நெஞ்சினி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து உள்ளா பிறப்பினை ஒழித்து பெருவாழ்வு வாழ்வோமாக என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் 3 வருடத்திற்கு பிறகு கும்பகோணத்தில் தொடரும் என்று கூறி எல்லோருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அப்பதான் 3 மாதம் கொடுக்குவோம், மறந்துடும்.